நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி தெரியும். ஓகே, எஜுகேஷன் ரிலேட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தே ஆர்கனைஸ்ட் பர்டிகுலர் வர்ச்சுவல் லேபரட்டரி. உங்களுக்கு ஆக்சுவல் லேபரட்டரியில போய் பண்ண வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து யூ கேன் டூ இன் ஆன்லைன். ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து கேட்கலாம் எப்படி வந்து ஆன்லைன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வேர் சிமுலேஷன் கம்ஸ். இட்ஸ் நத்திங் பட் உங்களோட ரியல் டைம் லேப் டெஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆன்லைன்லயே ரிப்பீட் பண்ண போறோம். பட் வேர் எவர் உங்களுக்கு ரீடிங் நெசசரியோ தட் ரீடிங்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஜெனரேட்டட் பை த சாஃப்ட்வேர். ஓகே, தட் இஸ் அ பார்ட் ஆஃப் சிமுலேஷன். நமக்கு ஆக்சுவல் எடுக்கும்போது நமக்கு சாம்பிளை பொறுத்து நமக்கு ரீடிங் மாறும் இல்லை, கரெக்டா? டிபெண்டிங் ஆன் த மெட்டீரியல் தட் வி டேக் இன் அக்ரிகேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், if you are going to do sieve analysis, உங்களுக்கு அந்த பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியாது. ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரீடிங் எடுத்தா தான் தெரியும் பர்சன்டேஜ் பாசிங், either it is zone 1 or 2 or 3 or 4. Similarly for crushing strength, impact value, crushing value, இதுல hardness toughnessலாம் என்ன வேல்யூ இருக்குன்னு நமக்கு it depends upon what aggregate you are choosing. Okay, similarly for cement, the respective properties like consistency test, setting time test, compressive strength test. So இங்க நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3-4 டெஸ்ட் இன்னைக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல சிமுலேஷன் அப்படின்னா என்ன கான்செப்ட், சாஃப்ட்வேரை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க டு ஆட்டோமேட்டிக்லி கெட் த ரீடிங்ஸ். உங்களுக்கு லேப்ல நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஹேவ் த ரிக்வயர்ட் apparatus, தென் அதில் நீங்க ரீடிங் எடுப்பீங்க. யூ வில் மார்க் இட் இன் த டேபிள், அப்சர்வ் இட் இன் த டேபிள், தென் டூ த கால்குலேஷன் வித் அப்ரோப்ரியேட் ஃபார்முலா அண்ட் ஃபைண்ட் த ரிசல்ட். இந்த ப்ராசஸ் தானே, இதே ப்ராசஸ் தான் நம்ம இங்க பண்ண போறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் இட் யுவர் ரீடிங் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஜெனரேட்டட். அது எப்படின்னு பார்க்கலாம். we will start with the crushing value of aggregate. ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டை எப்படி போய் ஆக்சஸ் பண்ணணும்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். crushing value of aggregate. ஸோ உங்களுக்கு சிடிஎம் மிஷின் தேவைப்படும் அண்ட் weighing balance, then mold to fill the aggregates and sieve to collect the particular size of aggregates. ஏன்னா உங்களுக்கு crushing வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 12.5 mm பாஸ் ஆகி 10 mm சீவ்ல ரீட்டைன் ஆகிற கல் சைஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் தேவை. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க. தேர்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன். ஸ்டார்டிங்ல வந்து என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னு காட்டுறாங்க. இப்போ கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணனா இங்க வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கு. ஓகே, எப்படி வந்து உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு அப்ளிகேஷனோ ஓபன் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டும் இல்லையா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ஆர் ஈவன் யூ பிளே கேம்ஸ், இந்த கேம்ஸ்ல கூட ஸ்டார்டிங் ஒரு டுட்டோரியல் செக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நியூ யூசருக்கு திஸ் வில் பி லைக் a tutorial, so that how to go from one step to another. இதை நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கீபோர்ட் அண்ட் மவுஸ் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் ப்ரௌசர். இது மூணும் இருந்தா போதும், யூ கேன் ரன் த டெஸ்ட் ஆன்லைன். திஸ் இஸ் டு கெட் an idea of how the particular test is working. இப்போ உங்களுக்கு மேனுவல்ல நீங்க படிக்கலாம், இல்லை ஐஎஸ் கோட்ஸ்ல படிக்கலாம், எல்லாமே வந்து தியரியா இருக்கும். ஓகே, that you have to memorize and you have to imagine more and more. பட் நம்ம லேபரட்டரிக்கு போனாதான் கரெக்டா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, என்னென்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இஃப் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், இஃப் யூ can't able to go inside the lab, you can follow this kind of online method to follow the steps. இப்போ பாருங்க, ஒரு weighing balance இருக்கா, அதுல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப டீடைல்டா இருக்கும். பிசிக்கலா நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதுல ஒரு ஸ்டெப்பும் இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் ஆன் கிளிக் பண்ணிட்டேன். ஆன் கிளிக் பண்ண என்ன பண்ணோம், நம்ம பாண்டை தூக்கி weighing பேலன்ஸ்ல வைக்கிறோம். ஸோ தட் இப்போ நம்ம வந்து மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிட்டு வெயிட் பார்க்கலாம். பட் எனக்கு நீங்க நார்மலா க்ரோசரிஸ் வாங்கும் போதும் தெரியும், ஒரு பேன் வச்சிருப்பாங்க. அந்த பேனை வந்து weighing பேலன்ஸ்ல வச்சதுக்கு அப்புறமா தே வில் மேக் இட் 0. கரெக்டா? 0ன்னு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிட்டா தான் அதுல இருந்து நம்ம வெயிட்டை மெஷர் பண்ண முடியும். லைக் தட் தேர் இஸ் அ பட்டன் கால்டு டேர். if I click that button, ஆட்டோமேட்டிக்கா அந்த வெயிட் வந்து 0ன்னு காட்டும், டிஜிட்டல் ரீடிங். ஓகே, ஸோ திஸ் அ டிஜிட்டல் weighing பேலன்ஸ். இப்போ என்ன பண்றோம், நம்மளோட அக்ரிகேட், இப்போ நம்ம அக்ரிகேட் வந்து சீவ் பண்ணல. இனிஷியலா சீவ் பண்ணாம ஃபர்ஸ்ட்
எவ்வளவு அக்ரிகேட் எடுக்கணும்னு சொல்றாங்க மேல ஸ்டெப் 1. டேக் கோர்ஸ் அக்ரிகேட் ஆஃப் அண்ட் மெஷர் 3500 grams. அதாவது 3 கிலோ ஜெல்லி நம்ம சாம்பிள் ரேண்டமா எடுக்கிறோம் சைட்ல இருந்து. ஓகேவா? தென் யூ ஆர் ஃபில்லிங் இட். எக்ஸாக்ட்டா 3 கிலோ எடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? யூ நோ த லிஸ்ட் ஆஃப் சீவ்ஸ் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர். ஸோ பாட்டம்ல பேன் இருக்கும். பேனுக்கு மேல நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல சீவ்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம். கரெக்டா? ஸோ above the pan you will place the 10 mm sieve, and above the 10 mm sieve you will place the 12.5 mm sieve. இப்போ இதுக்கு மேல தான் என்ன பண்ண போறோம்? you are going to fill the aggregates on the top of the first sieve. Then you close it using the lid. மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து சீவ் பண்ணோம். கரெக்டா? as we already said, sieving action வந்து மேனுவலாவும் பண்ணலாம், இல்ல you can use the sieve shaking machine. if you have a sieve shaking machine readily available, இப்போ அதை எப்படி லாக் பண்ணணும்னு பாருங்க. மேல ஒரு பிளேட் இருக்கு. தென் ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ வந்து கீழே வெர்டிகலா இறக்கி டைட் பண்றோம். then you switch on the sieve shaker. note down how the sieve shaking action is going on. எல்லா டைரக்ஷனையும் வந்து ரொட்டேட் ஆகுது. after the action for 10 minutes you off the machine. okay, then next step process நம்ம இதை கழட்டுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ எவ்வளவு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்ட்டு. then you remove the lid and first you remove the 12.5 mm sieve. அது நமக்கு வந்து தேவையில்லை. ஓகேவா? அதுல ரீட்டைன் ஆகிற பெரிய கல்லு நமக்கு தேவையில்லை. பட் வாட் வி நீட் இஸ் the stones or aggregate that is retained on 10 mm sieve. இப்போ அதை தனியா செப்பரேட் பண்ணி கலெக்ட் பண்றோம். ஓகேவா? now you are going to note down the empty weight of cylinder. that will be your W1. so you on the machine round it up to 0 and place the empty cylinder on the weighing balance and அதுல weight note பண்ணிக்கிறோம். அது வந்து W1. ஓகே, இப்போ வந்து ஒரு குவிஸ் இருக்கு. இந்த நம்ம டெஸ்ட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா போய்கிட்டே இருக்குல்ல மேனுவலா, இடையில there will be some quiz. இப்போ நம்ம பாண்டில் இருக்கிற அக்ரிகேட்ஸ் எந்த சீவ்ல ரீட்டைன் ஆன பார்ட்டிகல்ஸ்? இஸ் இட் 12.5 mm or 10 mm or pan or 1.75 mm? எந்த சீவ்ல ரீட்டைன் ஆன அக்ரிகேட்ஸ் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கோம்? கேன் எனிவன் சே? sir. இல்லம்மா, 12.5 mm சீவ்ல ரீட்டைன் ஆன பார்ட்டிகல்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகே, அதுக்கு கீழே ஒரு 10 mm சீவ் இருக்கும் இல்லையா, அதுல ரீட்டைன் ஆன கல்ல தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? அதனால நம்ம சொல்லியிருந்தோம் 12.5 mmல இருக்கிற அக்ரிகேட்ஸ் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம திருப்பி தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி பேன்ல கலெக்ட் ஆகும் இல்லையா, ஃபைனர் தென் 10 mm, அதுவும் நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுடலாம். ஒன்லி 10 mm சீவ்ல ரீட்டைன் ஆன கல்ல மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ இட் இஸ் கிராஸ் செக்கிங். நம்ம எந்த அளவுக்கு அப்சர்வ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கிராஸ் செக் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ட்ரோவல் இருக்கா, கையில ட்ரோவல் வச்சிருக்காங்க, அப்படியே கொட்டக்கூடாது, லேயர் பை லேயரா கொட்டிட்டு 25 டைம்ஸ் ஸ்டாம்ப் பண்றாங்க. ஸோ ஈச் லேயர் சப்ஜெக்டட் டு 25 strokes using tamping rod. இங்க பாருங்க, this is the action so as to reduce the voids. next அடுத்த லேயர் ஓகேவா, and you repeat the action. next இப்போ third layer. யூஸ்வலா நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 3 வாட்டி பண்ணணும், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆவரேஜ் வேல்யூ எடுத்தா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். பட் நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால இன்னைக்கு பார்க்க போற டெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் ட்ரையல் 1. இங்க சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்ரையல் 1 மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பண்றாங்க? யூ ஆர் ஈவனிங் த சர்ஃபேஸ். ஓகே, இப்போ ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் क्वेश्चन கேட்டிருக்காங்க. tamping is done to obtain better compaction between aggregates. true or false? is it true or false? நம்ம எதுக்காக டேம்ப் பண்றோம்னு கேக்குறாங்க. is it to obtain better compaction between aggregates? is it true or false?
Yes. I'm expecting the answer. Is it true or false? Tamping is done to obtain better compaction between aggregates. Is it true or false? So answer சொல்லுங்க, true or false? Tamping is done to obtain better compaction between aggregates. அதாவது வாய்ஸ் கம்மி பண்றதுக்காகவான்னு கேக்குறாங்க. சொல்லுப்பா. Yes, anyone answer? ஃபால்ஸா சார்? இல்லப்பா, ஆக்சுவலா வந்து ட்ரூ தான். ஏன்னா வந்து இப்போ நம்ம டேம்ப் பண்றோம் இல்லையா இந்த ஆக்ஷன், இது வந்து இந்த அக்ரிகேட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளால ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்றதுக்காக தான். வாய்ஸ் கம்மியானா என்ன ஆகும்? அதிகமான அக்ரிகேட்ஸ் நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து காம்பாக்டா அடக்கி வைக்கிறோம் அக்ரிகேட்ஸ். அதுக்காக தான் நம்ம டேம்ப் பண்றது. ஏன்னா அப்படியே கொட்டினா என்ன ஆகும்? உங்களால கம்மியான அக்ரிகேட்ஸும் ஃபில் பண்ண முடியும் சிலிண்டர்ல. பட் நம்ம டேம்ப் பண்ண தான் நமக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் fill more number of aggregates inside the cylinder without any voids. So இப்போ next பார்த்தோம்னா you're going to on the cylinder and measure the weight of both cylinder and aggregate. இப்போ முன்னாடி பார்த்தோம்னா வெறும் empty cylinder weight பார்த்தோம், that is W1. Now the cylinder plus aggregate ரெண்டோட weight சேர்த்தா you will get W2. The next step in the aggregate வந்து நம்ம crush பண்ணணும் using CTM machine. So what we're going to do is place the cylinder above the base plate and close it with a plunger. Okay, that is a jar. Now in the entire apparatus setup, you're going to place it inside in between the plates of the CTM machine. இப்போ என்ன சொல்றாங்க, adjust the machine to touch the cylinder and plunger in proper position. அங்க மேல இருக்கிற plunger இருக்கு இல்லையா, நம்மளோட மிஷினோட சிலிண்டர் அதை டச் பண்ற மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ மேல லிவர் இருக்கு, அதை ரொட்டேட் பண்ண இது வந்து டைட் ஆகும் from the top. ஸோ இதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அப் டு 40 tons லோட் வந்து அப்ளை பண்றாங்க, 40 kilonewton. ஸோ லெஃப்ட்ல வந்து லிவர் டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு யூ ஆன் த மிஷின் and apply the load up to 48 tons. Then after 40 tons you off the machine and remove the, பாருங்க அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல லிவர் ஆப்ரேட் பண்ணிட்டு you remove the apparatus setup. வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பிளஞ்சர் வெளியே எடுக்கணும், எடுத்துட்டு அக்ரிகேட்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். கிரஷ் ஆன பார்ட்டிகல்ஸ் 2.36 mm sieve யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண போறோம். So now you sieve the material using 2.36 mm sieve using sieve shaker. So this action for 10 minutes. After 10 minutes, you off the machine and remove the sieve out of the machine. What we're going to do is you're going to measure the weight of materials that passed 2.36 mm sieve. எவ்வளவு ஃபைனா மெட்டீரியல் வந்திருக்கோ அதை நம்ம தனியா செப்பரேட் பண்றோம். Okay, so weight of aggregate passing 2.36 mm sieve is
உங்களுக்கு ரீடிங் காட்டுது பாருங்க, டிஜிட்டல் பேலன்ஸ்ல 990 கிராம்ஸ். இப்போ கால்குலேஷன் பார்ட். உங்களுக்கு டிபிக்கலா டேபிள் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், வெறும் எம்டி சிலிண்டரோட வெயிட் எடுத்துக்கிட்டோம், தட் இஸ் W1 788 கிராம்ஸ். தென் பிஃபோர் சிடிஎம் மிஷின்ல லோட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த என்டையர் சிலிண்டர்ல உங்களுக்கு அக்ரிகேட் இருந்தது இல்லையா, ஸோ சிலிண்டர் பிளஸ் அக்ரிகேட்டோட வெயிட் சேர்த்தோம்னா 3438 கிராம்ஸ். லாஸ்ட் நம்ம அக்ரிகேட்ஸ் ஃப்ரெஷ்ஷான அக்ரிகேட்ஸ் சீவ் பண்ணி 2.36 mm சீவ்ல பாஸ் ஆன அக்ரிகேட்ஸ் மட்டும் எடுத்தோம் இல்லையா, அது W3. Now the formula is W3 by W2 minus W1 into 100. Expression percentage. Okay, அதனால தான் into 100. What will be the answer for this data? இதுல பாத்தீங்கன்னா W1, W2, W3 இது மூணையும் வந்து நீங்க லேப்ல போய் ரீடிங் எடுத்தா தான் தெரியும். பட் சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரேண்டமா ரீடிங் எடுத்து கொடுக்குது. இந்த ரீடிங்ஸ்க்கு என்ன ஆன்சரா இருக்கும் அக்ரிகேட் கிரஷிங் வேல்யூ? யாராவது கால்குலேட் பண்ணீங்களா? நியூமரேட்டர்ல W3 990 கிராம்ஸ், டினாமினேட்டர்ல டிஃபரன்ஸ் 3438 minus 788. என்ன ஆன்சர்? 0.3735. 0.3735. அப்போ வந்து பெர்சன்டேஜா சொன்ன எப்படி சொல்வீங்க? நீங்க சொன்னது ஃபிராக்ஷன்ல அவுட் ஆஃப் 1க்கு. அப்போ அவுட் ஆஃப் 100னா எப்படி இருக்கும்? into 100 மல்டிப்ளை பண்ணீங்களா? 37.35%. எஸ், 37. ஓகே, லெட் அஸ் செக் ஆன்சர் கரெக்டான்னு பார்க்கலாம். ராங்னு காட்டுது, செக் பண்ணுங்க. ஆன்சர் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கீழே இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு நீங்க சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணா பரவாயில்ல, ஓகேவா? நார்மல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு டினாமினேட்டர் தனியா கால்குலேட் பண்ணு, தென் நியூமரேட்டர், அதுக்கப்புறம் டிவிஷன், தென் into 100. சேம் ஆன்சர் தான் சார் வந்துச்சு. 37.35. இருங்க நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். பட் ராங்னு காட்டுது இல்ல. நான் அதுக்கு முன்னாடி செக் பண்ண கரெக்டா வந்தது ஃபார் டிஃபரண்ட் ரீடிங். $37.35 இல்ல, ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் டெசிமல் இருக்கு இல்லையா, அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் கரெக்டா மேக்ஸ்ல. அந்த 5க்கு அப்புறம் என்ன நம்பர் வந்தது, ஸ்டோர் பண்ணிருக்கீங்களா ஆன்சர்? இந்த ஆக்சுவல் ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க 2 டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணது கரெக்ட். அதாவது 2 டெசிமல் வரைக்கும் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கீங்க. பட் 37.35க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு தேர்ட் டெசிமல்ல? 8 இருக்கு சார். 8 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணா 37.36 ன்னு வரும். 37.36. இப்போ செக் பண்ணலாம். இப்போ கரெக்டா இருக்கு. அதாவது இந்த 0.2 டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேயா? தட் இஸ் தி வே வி ஃபாலோ. ஓகே, இது ட்ரையல் 2. இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபுல் ட்ரையல் பார்த்தாச்சு. ட்ரையல் 2லயும் நெக்ஸ்ட் இதே சாம்பிள் வச்சு ரிப்பீட் பண்ணுவாங்க வேல்யூஸ். அட் எண்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் த 3 வேல்யூ ரிசல்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 37.35, அதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். அந்த மாதிரி 3 ரிசல்ட்டோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிச்சா இட் இஸ் சஃபிஷியன்ட் டு நோ எதர் த கிரஷிங் வேல்யூ இஸ் பெட்டர் ஆர் நாட். இன்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குமா, 37.35 இஸ் பெட்டர் ஆர் நாட், என்ன ரேஞ்சில் இருக்கணும்? நார்மலி வித்தின் 50க்குள்ள 30 to 50 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சில ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகே, ரோட்ல வந்து தார் ரோடுக்கோ இல்ல கான்கிரீட் ரோடுக்கோ போர் பண்ணும்போது different layers will have a different set of values. Now we will go for the next test, impact test on aggregate. So previously பார்த்தது வந்து crushing test. Now we are going to do impact test.
ஓகே மீன்வைல் நான் என்னன்னா இப்போ இந்த மாதிரி லேபரேட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு வெப்சைட் இருக்கு blab.co.in. this is a central government website handled by Ministry of HRD. Okay, and from institutes IIT and NIT they have developed a virtual lab to do this simulation using the simulation concept to do the material test. I think இது லோட் ஆகுது. ஓகே நமக்கு சிமெண்ட்ல ஒரு டெஸ்ட் சிமுலேஷன் ஓபனா இருக்கு. let us try that. Standard consistency test of cement. Okay, let us check whether it is opening or not. Okay, impact test open ஆயிடுச்சு. நம்ம அதை பார்க்கலாம். ஏன் வந்து கிரஷிங் வேல்யூ டெஸ்ட் பார்த்த உடனே இம்பாக்ட் டெஸ்ட் பார்க்குறோம்னா ரெண்டு ப்ரொசீஜரும் மோர் ஆர் லெஸ் சிமிலர். ஓகே பட் டைப் ஆஃப் இன்புட் கிவன் மட்டும்தான் வேரி ஆகும். கிரஷிங் வேல்யூ அப்படின்னாலே சிடிஎம் மிஷின்ல கம்ப்ரசிவ் லோடு கொடுக்குறோம். இம்பாக்ட் டெஸ்ட்னு சொல்லும்போது நமக்கு இந்த இம்பாக்ட் டெஸ்டிங் மிஷின் ஞாபகம் இருக்கா? நம்ம பிக்சர்ஸ்ல பார்த்தோம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இங்க நம்ம எடுத்துக்கிற சாம்பிளும் 12.5 mm சிவில பாஸ் ஆகி 10 mm சிவில ரீடைன் ஆகுற ஜெல்லி தான். ஒன்ஸ் யூ இதெல்லாம் இனிஷியல் ப்ராசஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்க. சேம் யூஆர் டேக்கிங் வந்து 350 கிராம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் 3500 grams. சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஜெல்லி எடுத்தால் தான் நம்மளால ஃபர்தராக டெஸ்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஃபார் க்ரஷிங் வேல்யூ வந்து ஏன் வந்து அங்கே 3500 இங்கே 350 grams அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா க்ரஷிங் வேல்யூக்கு இந்த சிலிண்டரோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயா, குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துப்பீங்க. ஸோ தேர் இட் இஸ் 3500. பட் இம்பாக்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூ ஆர் டேக்கிங் 350 gram ஐ பிகாஸ் யுவர் சிலிண்டர் சைஸ் வில் பி வெரி ஸ்மால். அதனால நீங்க நிறைய ஜெல்லி எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்க. சீவ்ஸ் ஆர் அரேஞ்ச் இந்த அசெண்டிங் ஆர்டர் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? ஆப்ஷன் ஏ பி சிடி உங்களுக்கு வந்து அந்த டிராப் டவுன் பாக்ஸ்ல இருக்கு. விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்? விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ ஆர் பி ஆர் சி ஆர் டி? ரொம்ப ஈஸி. தேர்ட் ஒன். தேர்ட் ஒன். ஓகே, ஏன்னா வை பிகாஸ் பேன் தான் எப்பவுமே அடியில் இருக்கணும். அதுக்கு மேல 10 mm sieve, அதுக்கு மேல 12.5 mm sieve. So now you place the aggregates on the top. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க? அடுத்த ஸ்லைட்ல என்ன வரும் சார்? அந்த மிஷின் ஒன்று வரும் சார். நெக்ஸ்ட் sieve shaker. ஓகேவா? sieve shaker machine. ஸோ லாக் பண்ணிடுறோம். ஆன். எதுக்கு லாக் பண்றோம்? அந்த பார்ட்டிகல்ஸ் வெளியே செதறக்கூடாது. சீவிங் ஆப்ரேஷன் தான். So after 10 minutes you are removing the sieves out of the machine. இப்போ என்ன பண்ணணும்? எந்த கல் எடுக்கணும்? ஸ்லைட்லேயே கொடுத்துருக்காங்க. 10 mm sieve ரிட்டைன் ஆகிற கல் தான் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். வை பிகாஸ் ரிமைனிங் சாம்பிள்ஸ் நமக்கு நெசசரி கிடையாது. அதை ஃபில்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வரும்? அடுத்த ஸ்லைட்ல என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு கல், அடுத்து என்ன பண்ணணும்? வெயிட் செக் பண்ணு. எஸ், வெயிட் செக் பண்றதுக்கு நம்ம அந்த மோல்டுல ஃபில் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எம்டி வெயிட் எடுத்துக்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க 1911.5. next you are filling the retained aggregates on 10 mm sieve. so 4 layers stamp பண்றாங்க previous மாதிரி. பட் உங்களுக்கு இந்த சிலிண்டர் தான் டிஃபர் ஆகும் மெயினா. so this is third layer. and now the final layer.
இப்போ சர்ஃபேஸ் ஈவன் பண்ணிக்கிறோம். இப்போ சொல்லுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? What is the answer for the question? True or false? இது ஆன்சர் பண்ணாதான் கண்டினியூ ஆகும். ட்ரூ. ட்ரூ. கரெக்ட் தான். அது கரெக்டோ தப்போ அது தைரியமா சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்க பாருங்க, நம்ம மிஷின்ல ரீடிங் ஜீரோவா இருந்தாதான், கம்ப்ளீட் ஜீரோவா இருந்தாதான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் டேர் பட்டன் யூஸ் பண்றோம். இப்போ வெயிட் ஆஃப் சிலிண்டர் வித் அக்ரிகேட், திஸ் இஸ் W2. ஃபார்முலாவும் சேமாக தான் இருக்கும் லாஸ்ட்ல. ஓகேவா? இப்போ நம்ம இம்பாக்ட் லோடு கொடுக்க போறோம். ஹைட் வந்து 38.5 சென்டிமீட்டர். வந்து ஐஎஸ் கோட்ல டிராயிங் கிளியரா கொடுத்துருப்பாங்க அந்த பார்ட்ஸோட. இப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஆபரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சிலிண்டர்ல இருந்து அந்த இம்பாக்ட் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு சிலிண்டர் இருக்கு, கப்பு பாட்டம்ல, அதுல ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த அந்த கப்பு வந்து டைட்டா இருக்கும் பேஸ்ல, சிதறாம பறக்காம இருக்கிறதுக்கு. ஏன்னா இம்பாக்ட்ல கொடுக்கும்போது சிதறும் இல்லையா கப்பு, அதை வந்து. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது லாக் பொசிஷன்ல இருக்கு இனிஷியலா. இப்போ நம்ம வந்து அன்லாக் பண்ணோம், ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண உடனே நம்ம 2 கையை யூஸ் பண்ணி ஹேண்டில் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துரும் டோட்டலா. அடுத்து என்ன பண்ணணும்னா, சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? மிஷின் சவுண்டு இப்போ உங்களுக்கு மிஷின் சவுண்ட் இல்ல கேக்குதா? சார். கேட்கலையா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் செக் ஆடியோ. ஓகே, அந்த அந்த ஒரு வாட்டியும் இழுத்து இழுத்து அடிக்கும் போது செம்ம சவுண்ட் கேட்கும் லேப்லயும். அது வந்து அந்த இம்பாக்டோட அந்த சவுண்டை வச்சே நம்ம வந்து அதை இண்டிகேட் பண்றாங்க எவ்வளோ எஃபர்ட்டா இருக்கும் இந்த டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ் எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? 15 டைம்ஸ். பண்ணி முடிச்ச உடனே அகைன் யூ ஹேவ் டு லாக் த வெயிட். ஹேண்டில் வந்து லாக் பண்றாங்க மேல, அப்பதான் அந்த ஹூக்ல இருந்து விழாம இருக்கும் செட்டு. இப்போ the last part of the experiment is similar to crushing value. நமக்கு 2.36 mm சீவ்ல பாஸ் ஆகிற ஜல்லி மட்டும் இருந்தா போதும். ஓகே, இப்போ நமக்கு பாஸ் ஆகிற அக்ரிகேட்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன எதை எடுக்கணும்? பேன்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான். ஓகே, நவ் ஒரிஜினல் வெயிட் ஆஃப் அக்ரிகேட் 100 கிராம், 350 கிராம், 500 கிராம், 1000 கிராம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாம்பிள் நிறைய எடுத்தோம் இல்லையா பாண்டில், அது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? வேல்யூ ஞாபகம் இருக்கா? ஸ்டெப் 1ல எவ்வளோ எடுத்தோம்? எவ்வளோ வெயிட் ஆஃப் அக்ரிகேட்? 350 grams தான். 350 கிராம்ஸ். கிரஷிங் வேல்யூக்கு எவ்வளோ எடுக்கணும்? 3500 எடுக்கணும். 10 டைம்ஸ் மோர். ஓகே, இப்போ ஆன் பண்ணிக்கலாம். Now this is W3, 93 grams. Okay, இப்போ சிமிலரா இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 2 டெசிமல்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. சேம் ஃபார்முலா. கால்குலேட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. 12.76%. 4.1 வருது. செக் பண்ணுங்க. 4.1. ஆ இது பாக்குறேன்.
ரெண்டுமே இல்ல. டினாமினேட்டர்ல என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இந்த 2460 மைனஸ் 1911 சாரி 1911.5 4, 8. டினாமினேட்டர்னு வந்தது மைனஸ் பண்ணா. இப்போ எனக்கு கூட இந்த ரீடிங்ஸ் தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. Sir, ஓகே 16.95 sir? ஓகே சொல்லுப்பா. 16.95 95. 16.95 தேர்ட் டெசிமல் என்ன இருக்கு? 5 தான் sir. 5 தான் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஓகே ஸோ 16 Yes sir. Yes. என்ன பண்ணலாம்? 16.95 532 96 போடலாமா? அது பண்ணலாமா இல்லையான்னு கரெக்டா சொல்லுங்க. பண்ணலாம் சார். 16.95 அப்புறம் 5 இருக்கு 3 இருக்கு. 50 மேல பண்ணலாம். செக் பண்ணி பார்ப்போம். 50 or 55 வரும். ஏன்னா கேட் மாதிரி கொஸ்டின் இருக்கு இல்லையா, அங்க வந்து அப்ஜெக்டிவ் ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. கேட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும். அங்க வந்து சில கொஸ்டின் வந்து நியூமெரிக்கல் ஃபார்மேட்ல இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸாம் சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல ஆன்லைன் கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணணும். அந்த டைம்ல ஓகே கரெக்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்குது. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 16.96 96 எடுத்துக்கிச்சு அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து சில ரேஞ்சஸ் இருக்கும். இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூக்குள்ள நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு மார்க் 1 மார்க் ஆர் 2 மார்க் ஆர் எல் 0 மார்க் அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணிக்கும் அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ 16.96% வந்திருக்கு. கிளாசிஃபை த அக்ரிகேட் பேஸ்ட் ஆன் இம்பாக்ட் டெஸ்ட் வேல்யூ. இந்த வேல்யூக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸப்ஷனலி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங், சாட்டிஸ்ஃபேக்டரி, வீக். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும்னா we have to go through the IS code inference. ஆர் நம்ம அந்த ப்ரெசன்டேஷன்ல பார்த்துருப்போம் இல்லையா, அதுல இன்ஃபரன்ஸ் லாஸ்ட்ல இருக்கும். அதை நம்ம ரீகால் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் வேல்யூஸ். பட் எக்ஸப்ஷனலி ஸ்ட்ராங் மீன்ஸ் 10%க்குள்ள நீங்க சொன்னீங்களா 4% அந்த மாதிரி வந்ததுனால தான் எக்ஸப்ஷனலி ஸ்ட்ராங். 10% தாண்டி பட் 20%க்குள்ள இருந்ததுன்னா ஐ திங்க் இட் இஸ் ஸ்ட்ராங். செக் பண்ணிக்கலாம். எஸ் 10%க்கு மேல, அதாவது 10 to 20% இங்க காட்டுது பாருங்க. Since the impact value of aggregate is in the range of 10 to 20%, it is classified under toughness property strong. ஸோ டஃப்னஸ்னா என்ன, இம்பாக்ட்லோட எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியுது நம்மளோட போஸ்ட் அக்ரிகேட் நம்ம செக் பண்றோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம 3 ட்ரையல்ஸ் பண்ணிட்டு கேன் செக் த ஆவரேஜ் வேல்யூ. இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? க்ரஷிங் அண்ட் இம்பாக்ட் டெஸ்ட். No sir. அண்ட் இந்த வெப்சைட் பேர் நோட் பண்ணிக்கோங்க, vlab.co.in. அதில் மல்டிபிள் இன்ஜினியரிங் எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கும் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் லேபரேட்டரிஸ் இருக்கா, இதெல்லாம் டைரக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படின்ட்டு லேப் இருக்காது. பட் இது எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா, இப்போ நம்ம பார்க்குற அக்ரிகேட் டெஸ்ட் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வரும் லிஸ்ட் ஆஃப் சிமெண்ட் படி. சிமெண்ட் இல்லை கான்கிரீட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஸ்ட்ரக்சர் லேப்னு இருக்கு, அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். வை பிகாஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் நிறைய மெரைன் செக்ஷன் பார்க்கும்போது சிமெண்டோட டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட் நிறைய நம்ம செக் பண்ணணும் பிஃபோர் அப்ளைங் இட். நார்மல் பில்டிங்ஸ் மாதிரி இல்லாமல் இருக்கும் இல்லையா, நாங்கள் நிறைய சீ வாட்டர் வரதுனால நம்ம அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு குவாலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நான் இன்னைக்கு இந்த டெஸ்ட்டோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாஸ் ஏஞ்சலஸ் ஆப்ரேஷன் டெஸ்ட் ஆன் அக்ரிகேட். ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, நம்ம லேப்லேயே பார்த்துருக்கீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் சிடிஎம் மிஷினும் நம்ம லேப்ல இருக்க பிக்சர் பார்த்துருக்கீங்க, இம்பாக்ட் டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒன்ஸ் நீங்கள் லேப் என்டர் ஆகும்போது ஃபிசிக்கலாக குரூப் பை குரூப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஆப்ரேஷன் டெஸ்ட் ஆன் அக்ரிகேட்னு இருக்கா, இந்த மிஷினில் நம்ம என்ன பண்ணோம், உள்ள அக்ரிகேட் ஃபில் பண்ணிட்டு இந்த ஸ்டீல் பால்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொட்டிட்டு நம்ம மிஷினை சுத்த விடுறோம். either 500 revolution or 1000 revolution depending on what type of sample you are taking. After that n number of revolutions you're going to take the aggregates after that and check how much is retained, how much is passed.
இந்த அப்ரேஷன் டெஸ்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களால அந்த மெட்டீரியலோட வேர் அண்ட் டேர் ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ண முடியும். ஒரு கான்ஸ்டன்ட் ரெவல்யூஷன்ல இருக்கு இல்லையா, ட்ரம்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்க அக்ரிகேட், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டீல் பால்ஸும் ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேர் ஆகுது. அது எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். முக்கியமா ஃபார் சர்ஃபேஸ் கோர்சஸ். ரோட்ல வந்து ஒரு சர்ஃபேஸ் கோர்ஸ், அதாவது இந்த டாப் லேயர்ல தான் நிறைய நமக்கு ரோட்ல வீல் ஆக்ஷன் மூலியமா டேமேஜஸ் ஆகுது. தென் ரெயின் ஆக்ஷன் மூலியமாவும் டேமேஜஸ் ஆகுது. ஏன்னா மழை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியாக்ட் ஆக ஆக வேர் அண்ட் டேர் ஆக்ஷனும் நடக்கும். அப்ளை மினி லோட். ஸோ இந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி பவர் பாயிண்ட்ல பார்த்துருப்போம். ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். நம்ம டைப் ஆஃப் சாம்பிள் எடுத்துக்கிறதுலயே 7 விதமா இருக்கு. ஃபார் சாம்பிள் ஏ பி சி டி பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிளும் வந்து 5000 கிராம்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அக்ரிகேட். க்ரஷிங் வேல்யூல பார்த்தது வந்து 3500, இம்பாக்ட்ல 350 கிராம்ஸ். பட் இங்க வந்து 5000 கிராம்ஸ் அப் டு ஏபிசிடி. அண்ட் இ பாத்தீங்கன்னா 7500 கிராம்ஸ். எஃப்என்ஜி பாத்தீங்கன்னா 10000 கிராம்ஸ். இந்த மாதிரி டிஃபரெண்ட் குவான்டிட்டியா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க எந்த சாம்பிளுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த வெயிட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால்ஸ் ஃபார் அவர் சிமுலேஷன் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது நம்ம பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், இங்க கிரே கலர்ல ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க. 2500 கிராம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஷுட் பி என்ன சைஸ் ரேஞ்சில் இருக்கணும். மேல ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, 20 to 12.5, which means 20 mm சீவ்ல பாஸ் ஆகி 12.5 mm சீவ்ல ரீட்டைன் ஆகிற ஜல்லி வந்து 2500 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 12.5 mm சீவ்ல பாஸ் ஆகி 10 mm சீவ்ல ரீட்டைன் ஆகிற ஜல்லி வந்து இன்னொரு 2500 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 2500 plus 2500 gives டோட்டல் 5000 கிராம்ஸ். 5 கிலோ ஜல்லி தேவை நமக்கு இந்த டெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டேபிள்ல, 12 ஸ்பேஸ். அதுதான் வந்து கீழே அப்சர்வேஷன்ல நோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆக மொத்தம் பார்த்தோம்னா 3 சீவ் தேவைப்படுது அப்பார்ட் ஃப்ரம் பேன். 10 mm, 12.5 and 20 mm. You arrange the sieves in the ascending order. Okay. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரீவியஸ் டெஸ்ட்ல வந்து குவான்டிட்டி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சீவ் பண்ணுவோம். க்ரஷிங்லயும் இம்பாக்ட்லயும் விஷுவலா நீங்க பாத்தீங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போதும். பட் அப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் சீவ் பண்ண பார்ட்டிகல்ல எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு 2500 கிராம், அதாவது 2.5 கிலோ ஜல்லி 12.5 mmல ரீட்டைன் ஆகுற வரைக்கும் நீங்க சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி 10 mm சீவ்ல உங்களுக்கு இன்னொரு 2500 கிராம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரே டைம்ல மொத்த குவான்டிட்டியும் கிடைச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேவ் பண்ணி தான் அந்த அமௌண்ட் சேர்த்துக்கிட்டே வருவோம். So you're going to apply the sieving action. Okay. என்ன சொல்றாங்க? Weight of the sample to be taken. What is the total weight of the sample that you should take? Combining both 12.5 mm எவ்வளவு ரீட்டைன் ஆகுது பிளஸ் 10 mm ரீட்டைன் ஆகுது, மொத்தமா சேர்த்து எவ்வளவு கிராம் சாம்பிள் எடுக்கும்? ஏன்னா நம்ம கிரேட் பீன் சூஸ் பண்ணிருக்கோம். டோட்டலி எவ்வளவு கிராம் சாம்பிள் எடுக்கணும்? உங்களுக்கு அந்த ஸ்லைட்லயே ஆன்சர் இருக்கு, பார்த்து சொல்லுங்க. 5000 grams. 5000 கிராம். ஓகே, சரி பாருங்க. உங்களுக்கு 20 mmல ரீட்டைன் ஆகுறது தேவை கிடையாது. ஓகேயா? அது எதுக்காக பண்ணோம்னா நம்ம சீவை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக. 12.5 mmல கொட்டுறாங்க, எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2500 கிராம்ஸ். அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஓகே. அந்த 10 mm பாத்தீங்கன்னா இன்னொரு 2500 கிராம்ஸ். ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக ஒரே டைம்ல கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
பட் அது சாத்தியமா இருக்காது கரெக்டா. இன்னொரு ட்ரையல் நம்ம சேவ் பண்ணி தான், அதாவது அடிஷ்னலா சில குவான்டிட்டி சைட்ல இருந்து எடுத்து சேவ் பண்ணி மறுபடியும் அதுல இருந்து குவான்டிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். டோட்டல் வெயிட் ஆஃப் த சாம்பிள் W1 should be 5000 grams. அது கான்ஸ்டன்ட். ஓகேயா. சில இடத்துல வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும், எந்தெந்த இடத்துல பாராமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்கும், எங்க வேரியடா இருக்கணும்ட்டு. இம்பாக்ட் டெஸ்ட்லயும் கிரஷிங் டெஸ்ட்லயும் உங்களோட W1 வந்து சிலிண்டரோட வெயிட். ஸோ அது ஆப்வியஸா எல்லாருக்கும் சேமா இருக்கலாம் எல்லா பேட்ச்க்கும். பட் W2 வந்து டிஃபர் ஆகலாம் நிறைய பேட்ச்க்கு. ஏன்னா சிலிண்டர் பிளஸ் அக்ரிகேட்டோட வெயிட், நீங்க எவ்வளவு அக்ரிகேட்டை கொட்டி காம்பாக்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களோட வெயிட் கிடைக்கும். பட் அப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெயிட் ஆஃப் அக்ரிகேட் வந்து இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட். 5000 கிராம் யார் பண்ணாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் 5000 கிராம் தான் எடுக்கணும். அதான் உங்களோட ப்ரொசீஜர். இப்போ என்ன பண்றாங்க, அந்த ஆக்சஸ் கவரை கழட்டுறாங்க, ஸ்க்ரூஸ் கழட்டிட்டு அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணியிருக்கோம்? வாட் இஸ் கிரேட் ஆஃப் சாம்பிள் அண்ட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ்? விச் கிரேட் we have chosen? ஸ்டார்டிங்ல ஒரு டேபிள் ஹைலைட் பண்ணாங்கல்ல, எந்த கிரேட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. A or B or C or D ஞாபகம் இருக்கா? கிரேட் பி சார். கிரேட் பி. ஏன்னா கிரேட் பி பொறுத்த வரைக்கும் தான் அந்த பர்டிகுலர் 3 சீவ் யூஸ் பண்ணணும். 20 mm சீவ், 12.5 mm சீவ், 10 mm சீவ். இதுவே வேற கிரேடா இருந்தா வேற சீவ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ஸ்டீல் பால்ஸ் வந்து 12 நம்பர்ஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த 12 பால் கொட்டுறாங்க. கொட்டிட்டு அகைன் யூ ஹேவ் டு க்ளோஸ் த கவர் அண்ட் டைட் இட் வித் ஸ்க்ரூஸ். இப்போ என்ன பண்ணணும்? You have to on the motor and check the number of revolutions. இப்போ இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? எவ்வளவு கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ், டோட்டல் ரெவல்யூஷன்ஸ், அதாவது எவ்வளவு நேரம் மிஷின் சுத்தணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க. ஃபார் கிரேட் பி சாம்பிள் இருந்தா உங்களோட மிஷின் எவ்வளவு டைம் சுத்தணும்? 250 times சார்? இல்லப்பா, 500. மோஸ்டா வந்து 500 இல்லைன்னா 1000 அந்த ரேஞ்சில் தான் வரும். கிரேட் ABCDக்குலாம் வந்து 500 டைம்ஸ். அதுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு 1000 டைம்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணோடனே சைடில் வந்து உங்களுக்கு அந்த கவுண்டர் இருக்கும். ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை வாட்டி அந்த ட்ரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்ரேஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் டெஸ்ட் லாஸ் ஏஞ்சலஸ் அப்பாரட்டஸ் டெஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் சுற்றுது. பர் மினிட்டுக்கு 30லேருந்து 33 ரெவல்யூஷன் வரைக்கும் சுற்றலாம். ஸோ அப்போ 500 ரெவல்யூஷனும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டைம் ஆகும் மிஷின் சுற்றி முடிக்கிறதுக்கு. பட் இங்கே வந்து அவ்வளோ நேரம் ஆகாது. சிமுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான டெஸ்ட் இருந்தாலும் ஒரு ரொம்ப எலாபரேட்டான டைம் கன்சூமிங் டெஸ்டாக இருந்தாலும் ஆன்லைனில் பண்ணும்போது குவிக்காக பண்ணிடலாம். ஏன் குவிக்காக பண்ணலாம்? இப்போ இதுக்கு முன்னாடி கூட சீவிங் ஆக்ஷன் பார்த்தோம். 10 நிமிஷம் சீவ் பண்ணணும் நம்ம. பட் நமக்கு 10 நிமிஷம் ஆகல, வித்தின் அ ஃப்ராக்ஷன் சீவ் நடந்துருச்சு. விச் மீன்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி ரீடிங்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுக்குது. இப்போ நீங்கள் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே சாஃப்ட்வேரில் வேறு ரீடிங் கொடுக்கும். பட் எந்தெந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ரீடிங் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கான்ஸ்டன்ட் ரீடிங் தான் வரும் எல்லா டைமும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. That is, you are studying the entire behavior of the system. எங்கெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, எங்கெல்லாம் வேரிங் வேல்யூவோ அதுக்கு உண்டான ரேண்டம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். Okay.
ஐ திங்க் டைம் கன்சியூம் ஆனதுனால இந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் ஓகே. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி குயிக்காக பார்த்துக்கோங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. Weight of sample to be taken. So 12.5 mm ல இருந்து 2500 grams, 10 mm ல இருந்து இன்னொரு 2500 grams. So it is grade B. Okay, அப்ப இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். Check what is the next step. ஓகே. இப்போ வந்து சிமுலேஷன் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. அப் டு 1000 ரெவல்யூஷன் வரைக்கும் இந்த ஆபரேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ 500னா அது வரைக்கும் நமக்கு கிளாக் சுத்தாது, குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு சாம்பிள் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக அந்த மாதிரி கொஞ்ச நேரம் காட்டுறாங்க எப்படி ஆப்ரேட் ஆகும்ட்டு. ஸோ இப்போ 500 ரெவல்யூஷன் ஆயிடுச்சு. The cover is removed and material transferred in the bottom of the tray. Bottomல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ instead of 2.36 we are going to use 1.7 mm sieve. And பாஸ் ஆகிற ஜெல்லி அண்ட் ரீட்டைன் ஆகிற ஜெல்லி தனித்தனியாக கலெக்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மெத்தட்ல ரீட்டைன் ஆகிற வெயிட் எடுக்க போறோம். அதாவது the particle size that is coarser than 1.7 mm sieve. ரீட்டைன் ஆகிற வெயிட் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம இன்டைரக்டா கண்டுபிடிக்க போறோம் இந்த மெத்தட்ல. 2520 grams. டைப் ஆஃப் அக்ரிகேட் டேக்கன். நம்ம எந்த ஜெல்லி யூஸ் பண்ணியிருக்கோம்? கோர்ஸ் அக்ரிகேட்டா, ஃபைன் அக்ரிகேட்டா, சாண்டா, சாயிலா? நம்ம என்னென்ன சீவ்? எஸ். வை? பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண சீவ் எல்லாம் வந்து 20, 12.5, 10 கரெக்டா? ஸோ கோர்ஸ் அக்ரிகேட். 4.75 கீழே இருந்தால் தான் ஃபைன் அக்ரிகேட். கிரேட் ஆஃப் சாம்பிள் நம்ம எடுத்தது வந்து கிரேட் பி. ஸோ ஃப்ரம் திஸ் வாட் வில் பி த ஒரிஜினல் வெயிட் ஆஃப் சாம்பிள்? ஸ்டார்டிங் எடுத்தது 5000 grams. Then weight of aggregate retained on 1.7 mm. நோட் பண்ணல பட் பார்க்கலாம் எவ்வளோ. ஓகே, இவ்வளோ கிராம்ஸ் ரீட்டைன் ஆச்சு. நம்ம anyone can give the answer. ரீட்டைனான வெயிட் எடுத்துட்டோம். ஸோ இந்த நியூமரேட்டர் you have to minus both these values. So you will get the weight of aggregate passing வந்து இன்டைரக்டாக கண்டுபிடிக்கணும், டைரக்டாக இல்லாமல்.
Answer? 49.6, sir. Check பண்ணிக்கலாம். Yes, 49.6. Okay, correct. So ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபரன்ஸ் வருது பாருங்க. 49.6 வந்து பெட்டரா இல்லையா? It is not better if you're selecting this aggregate for a wearing course. ஏன்னா wearing course வந்து 30% கீழே இருக்கணும். Okay, but it can be used for the bottom layers. Since அங்க வந்து 50% வரைக்கும் லிமிடேஷன் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம் எங்க யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. This kind of methods will be helpful for recalling what you're studying. Virtual labல வந்து நம்ம ஸ்டடி பண்ண உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா லேப்ல போகும்போது தான் திங்க் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அப்பதான் நீங்க வந்து அப்பாரட்டஸ் தேடுவோம். எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரியாது, எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியாது. பட் இப்படி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு லேப்ல போனா கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்கன்னா லேப்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சிமுலேட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டோம். யூ கேன் பி 100% ஷுர் ஆன் ஹவு டு டூ த டெஸ்ட் கரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேல்யூ இப்படி தான் வரணும். இப்போ வைவால கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு இதான் மீனிங், எதுக்காக அப்படி கேட்குறாங்க. ஓவரால் ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு இதில் கவர் ஆகுது. இப்போ பார்த்த டெஸ்ட்டுங்களில் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் இருக்கா, க்ரஷிங் வேல்யூ அண்ட் இம்பாக்ட் வேல்யூ. இது போத் ஆர் இன் த சிலபஸ். ஈவன் இந்த பர்டிகுலர் கரண்ட் அப்ரேஷன் வேல்யூ டெஸ்ட்டும் நீங்கள் வந்து வேற செமஸ்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சார் எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் இருக்காமா? No, sir. No, sir. சார் நீங்க 10th ஜூலைக்கு அப்புறமா வீடியோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கம்பைன் பண்ணி அப்லோட் பண்ணு. ஓகே சார். நாளைக்குள்ள கரண்ட் வீடியோ வரைக்கும் எல்லாமே அப்லோட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் போஸ்ட் பண்ணலாம் சாட்ல. சார் ரவிக்குமார் சார். சார் சார் ஓகே. சார் உங்களை ஹோஸ்டா மாத்தியாச்சு. ஓகே சார்.